வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஒரு வீட்டை கடன் இல்லாம எப்படி வாங்குறது அப்படின்ற சம்பந்தப்பட்டது. ஒரு வீடுன்றது பாத்தீங்கன்னா கனவு இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல வீட்டுக்காக கனவு காண்றதையே வாழ்க்கையா வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப சேலரிடு கிளாஸ்ல இருக்கிற 99% ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு சொந்தமா வாங்கிடணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரே கனவா இருக்கும். ஏன்னா வீடுன்றது நினைச்ச உடனே நம்ம மாத்துறது இல்லை, நினைச்சு பார்த்து ஒரே ஒரு தடவை நம்ம வாங்குறது. இன்றைய காலகட்டத்துல சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பெருநகரங்கள்ல 1 கோடி ரூபாய் போட்டாதான் நம்மளால ஒரு வீடு வாங்க முடியும். இல்ல எவ்வளவு சின்னதா நம்ம ஒரு வீடு வாங்கினதுன்னு முயற்சி பண்ணாலும் 50 லட்சத்துக்கு கீழே நம்மளால வீடுன்றது கண்டிப்பா வாங்க முடியாது. இந்த மாதிரி லைஃப்ல பெரிய டெசிஷன் எடுக்கிறப்ப நீங்க உங்களுடைய நிதி ஆலோசகரை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி அவரு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட்டையும் கருத்துல கொண்டு என்ன பண்ணணும்ன்றத சொல்லி தருவாரு. வாங்க, கடன் இல்லாமல் வீடு வாங்காது எப்படின்றத நாம பார்ப்போம். பெரும்பாலான ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10%, 20% கையில கடன் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 90% காசை பேங்க்ல இருந்து லோனா எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50 லட்சம் லோன் ஒருத்தர் கடன்ல வாங்குறாருன்னா, வீட்டு கடன் வங்கியில வாங்குறாருன்னா, அவரு 20 வருஷத்துல 9% இன்ட்ரெஸ்ட்ல கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் பே பண்ணியிருப்பாரு. அதாவது நீங்க வாங்குற வீட்டோட விலை 9% ஏறினாதான் நீங்க 50 லட்சத்துக்கு வாங்கின இடத்துலயே இருப்பீங்க. இன் அதர் வேர்ட்ஸ், உங்களோட ப்ராப்பர்ட்டி டிப்ரிசியேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க வாங்கின கடனோட வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க ரெண்டுக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கேட்கலாம், நான் இன்னைக்கு 50 லட்சம் கொடுத்து வாங்கிடுவேன், இது 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ 50 லட்சத்துக்கு வீடே கிடைக்காதேன்ட்டு. ஆனா உண்மை அது இல்லை. எப்படின்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மேல நம்ம நார்மலா ஒருத்தன் எப்படி வீடு வாங்கன்றத பத்தி பார்த்தோம். ஒரு ஸ்மார்ட் வே மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நம்ம பிளான் பண்ணா எப்படி வீடு வாங்கலாம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல என்ன இஎம்ஐ நீங்க 50 லட்சத்துக்கு பே பண்றீங்களோ அதே அளவுக்கு உண்டான எஸ்ஐபிய நீங்க மாசம் மாசம் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க வீட்டு கடனுக்கான, அதாவது உங்க கனவு வீட்டுக்கான எஸ்ஐபிய தொடர்ச்சியா முதலீடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் மாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்க வீடு வாங்க தேவையான அளவுக்கு பணம் சேர்த்த உடனே கேஷா கொடுத்து அதை வாங்கிக்கலாம். ஒரு 10 வருஷத்துல வீடு வாங்குறது எப்படி, 50 லட்சத்தை எப்படி உருவாக்கலாம்னா 23,000 10 வருடத்துக்கு மாசம் மாசம் நீங்க பே பண்ணிட்டே வந்து அதுல 12% ரிட்டர்ன்ஸ், அதாவது இண்டெக்ஸ் பண்ணி 13.96% கொடுக்குது. நாம அதை விட கம்மியா தான் எடுத்துக்கிறோம். 10 வருஷத்துல 23,000 12% விதத்துல வளர்ந்ததுன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ஈஸியா சேர்ந்துரும். இதே நீங்க 50 லட்சம் ரூபாய் ஒரு கடனா வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் நீங்க இஎம்ஐயா பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இஎம்ஐயா கட்டுறதுல ஏன் அப்படி 43 கட்டுறீங்கன்னா நீங்க வட்டியும் சேர்த்து கட்டுவீங்க. அதனால அந்த 20 வருட முடிவுல 90 லட்சம் கட்டியிருப்பீங்க. இதே 10 வருஷத்துக்கு அதுல பாதி காசு நீங்க சேவ் பண்ணீங்கன்னாவே 10 வருஷத்துல 50 லட்சத்தை உங்களால அடைய முடியும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக். நீங்க கேஷ் கொடுத்து வீடு வாங்குறதுனால இஎம்ஐன்ற ப்ரெஷர் இல்லை, வட்டி சுமை இல்லை, ஒரு பினான்சியல் டிசிப்ளின் எப்பயுமே இருக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஒரு ஹைலி டிசிப்ளின் லைஃப். பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி ஃபார் அச்சீவிங் திஸ் கோல் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ன்றதுனால நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ல அதிகபட்சமா போடலாம். இஎல்எஸ் ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்டும் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுகளை எடுத்துட்டீங்கன்னா எந்த ஏற்ற இறக்கத்துக்கும் பயப்படாம
நீங்க ஏன்னா டாப் 50 கம்பெனிஸ் அதுல எப்பயுமே கவர் ஆயிடும். எந்த கம்பெனி இருக்குன்றதே பிரச்சனையே கிடையாது. டாப் 50 கம்பெனி கவர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஏறிச்சுன்னா உங்க பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். இதுதான் பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட் ஃபார் எ லாங் டேர்ம் கோல். இதோடைய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் இஎம்ஐ சுமையெல்லாம் கிடையாது. ஒரு டிசிப்ளின்டான ஒரு பினான்சியலா டிசிப்ளினா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் ஹேபிட் உருவாகும். கடன் இல்லாத சுதந்திரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் இதுல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க வீட்டோட பட்ஜெட்டை உருவாக்குங்க. அதாவது என்ன விலைக்கு வீடு வாங்குறதுன்றத டிசைட் பண்ணுங்க. 5 to 15 வருஷம் டைம் ஃப்ரேம் செட் பண்ணுங்க. உங்க எஸ்ஐபிய கால்குலேட் பண்ணுங்க. அப்புறம் கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல உங்களுடைய பினான்சியல் அட்வைசர் உதவியோட செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிவ் ஒரு எஸ்ஐபி அது முதல் செலவா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுடைய இலக்க ரொம்ப ஈஸியா அடைய முடியும். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். ரவி 30 வயசுல மாதம் 20,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாரு 12 வருஷத்துக்கு. அவருக்கு 70 லட்சம் ரூபாய் கார்பஸ் 12 லட்சம் ரூபாய் 12 வருஷத்துல சேர்ந்துரும். அவரு வீடு கடன் இல்லாமே வாங்கிட்டாரு. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்டோட பவர். இதுல கீ டிப்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். விரைவா தொடங்குங்க. வருஷந்தோறும் உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நடுவுல அதுல இருந்து பணம் எடுக்காதீங்க. ஒவ்வொரு வருடமும் ரீபேலன்ஸ் பண்ணுங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்ட் டுடே, ஓன் யுவர் ஹோம் டுமாரோ, டெப்ட் ஃப்ரீ. இன்னைக்கு முதலீடு செஞ்சு நாளை கடன் இல்லாத வீட்டை உருவாக்குங்க அப்படின்றதுதான் இதன் மூலியமா எளிமையா தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க அது சம்பந்தமா பேசுறோம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். எங்ககிட்ட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் மற்றும் காப்பீடு மற்றும் கடன் இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளையும் கேட்கலாம். நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம்.